என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்கு வயசாகிறதும் முதுமையும் யதார்த்தம். அந்த யதார்த்தம் பாரதி ராஜா இருக்கக்கூடாது. என் கடவுளுக்கு எப்படி வயசாகலாம்? ஐயா 100 வருஷம் இருப்பாரு. இப்ப பாருங்களேன், அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்ட பிறகு எந்திரிச்சு ஓடி வருவார். சரி, நம்ம அடுத்த படத்துக்கு நடிக்கிறீங்க. நான் கதை சொன்ன ஒரு 10வது நிமிஷத்துலேயே அவர் இந்த படத்தை நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டாரு. கையில் ட்ரிப்பு போட்ட ஒரு ஸ்டேஜில் தான் நடித்து கொடுத்தாரு. குறிப்பாக எல்லாரும் மிக முக்கியமாக இந்த படத்தோட முதுகெலும்பாக ஜீவநடையாக சொல்கிறது நம்ம ஐயா பாரதிதாவுடைய நடிப்பு தான். அவ்வளோ தத்ரூபமாக நடிக்கலை, வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அவரை பார்த்து கௌரவிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்து நிற்பது பாரதிதார் விருது. அதெல்லாம் வணக்கம். மேடையில் உங்களை தான் எல்லாம் பேசுனாங்க. ஐயோ ஐயா, நாங்களாம் உங்களுடைய வழி தோன்றல். நீங்க போட்ட எச்சம் தான். என் மாப்பிள்ள அப்படியா? படம் பார்த்தீங்களா? அது எங்கப்பா சூப்பர். ஐயா ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு 8th வீக் ஓடிட்டு இருக்குங்க.
நிறைய ஆட்ட பெண்கள் படம் பார்க்க வராங்க ஆல்பர்ட் தேட்டரில். நல்ல the best film, the best director. ஐயா உங்க சிக்னேச்சர் வணக்கத்துக்குரிய இன்னினிய தமிழ் கையில் என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா. சினிமா துறையில் நுழைந்து 60 ஆண்டுகள் எனக்கு நந்தா பெரியசாமியோடு ஒரு படம் பண்ண வேண்டும் என்று ஒரு படம். அது நடந்தது. அற்புதமான ஒரு படம். எனக்கு மறுபடியும் இதாக கொடுத்து என்னை பேராக்கலான்னு சொல்கிறேன். கிரேட் இது வெரி கிரேட். எல்லாருமே சினிமா கொடுக்கலாம், எல்லாருமே டைரக்ட் பண்ணலாம். இந்நாள் தான் டைரக்ட் பண்ணணும், இதைத்தான் டைரக்ட் பண்ணணும். ஐயா எனக்கு இது கிடைச்ச பாக்கியம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான அர்த்தம் உங்களை வச்சு இயக்கணும், அது மறக்கவே முடியாதுங்க. ஐயா வந்து ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த சூழலை வந்து நடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப ஆக்ஷன் அப்படின்னா அப்படி சிங்கக்குட்டி மாதிரி எந்திரிப்பார் கட்டில விட்டு. ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், படத்துல கிட்டத்தட்ட மலைப்பிரதேச வீடு தான் இது. ஒரு 60 ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். ஆமா, நாங்க வந்து சிஜிலாம் வச்சு சமாளிக்கணும்னு நினைச்சோம். உர்ரா அப்படி கையை உதறிட்டு ஐயா 60 ஸ்டெப்ஸ் மேல நடந்து வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சாரு. அப்படி இந்த கட்சிக்கு நம்ம திரும்பவும் ஒரு தடவை கை தட்டிக்கலாம். அது என்ன என்ன ஊர்? இதுங்க மூணாறு. இந்த படம் இருந்தான் ரேஷ்மா வடிவு கரிசி அம்மா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஐயா அறிமுகப்படுத்தின வடிவு கரிசி அம்மாவே ஐயாவுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, இல்ல அவரு பெரிய நடிகன். அவரு நடிகனா இருந்து தான் வந்து அவர் டைரக்டரா இருக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு இருக்குல்ல, இன்னும் ஐயா 100 வருஷம் இருப்பாரு, 100 வருஷம் நடிச்சுட்டு இருப்பாரு. இப்ப பாருங்களேன், அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்ட பிறகு எந்திரிச்சு ஓடி வருவார் சிங்கக்குட்டி மாதிரி. அவருடைய எதுக்கு அழிவே கிடையாது, நடிச்சுட்டே இருப்பார். ஏன்னா உள்ள இருக்க சுதாத்மா தான் வேலை செய்யுது, அவர் செய்யல வேலை, அது வேலை செஞ்சிட்டு இருக்கு. எத்தனை முகங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்டு, என்னென்ன பார்த்துருப்பாரு அவரு. என்ன சார் கட்டு தானே? அதுதான் உங்களை இயக்குது. ஏன் நிச்சயம் நம்ம அடுத்த படத்தை நீங்க நடிக்கிறீங்க, அதை நான் வந்து உறுதி செய்யறேன். சூப்பரா வந்து நன்றிங்க, நன்றி.